ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு வச்சேன். ஏதோ எனக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கு. என்னோட மனைவியோட பிரிவு தாங்க முடியல. எனக்கு இதுதான் சந்தோஷம். கூலி தொழிலாளியை வட்டமிடும் பறவைகள் வைரலாகும் நிகழ்ச்சி சம்பவம். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிராணி நாய்களுக்கு எல்லாருக்கும் டெய்லி என்னால் முடிஞ்ச அளவு செய்யன்ற அளவு செஞ்சுட்டு இருக்கேன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகே அமைந்துள்ள தாமரைக்குளம் வடக்கு சக்தி மரவாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபால். 65 வயதான இவர் தட்டு ரிக்ஷா ஓட்டும் கூலி வேலையை செய்து வருகிறார். ஜெயபாலின் மனைவி தமிழ்ச்செல்வி. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 40 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். ஜெயபால் தனது சிறு வயதில் இருந்தே தட்டு ரிக்ஷா ஓட்டி வந்த நிலையில் அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் ஜெயபால் தமிழ்ச்செல்வி தம்பதியின் மகன்களுக்கு திருமணம் ஆகி அவரவர் தனித்தனியாக தங்களது குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் சமயத்தில் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்துவிட்டு நலம் விசாரித்துவிட்டு செல்வார்கள். இதனிடையே ஜெயபால் தமிழ்ச்செல்வி தம்பதி தங்களது வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்த சமயத்தில் மனைவி தமிழ்ச்செல்விக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனையில் அடிக்கடி சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்ச்செல்வி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜெயபால் தனது மனைவியின் உடலை பிடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறி உள்ளார். தனது மனைவியின் பிரிவை தாங்க முடியாத ஜெயபால் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி தனிமையிலேயே இருந்துள்ளார். இந்த நிலையில் தனது மனைவியின் நினைவாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஜெயபால் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் பறவைகளுக்கு உணவளிப்பது வழக்கம். இந்த செயல் ஜெயபாலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது. மனைவி உயிரிழந்த நிலையில் ஜெயபாலின் தனிமை வீட்டிலேயே முடங்கிய நிலையில் அவரது வாழ்க்கை சிறகடிக்க வைத்துள்ளது பறவை இனங்கள். ஜெயபாலின் உணவை பறவைகள் கொத்தி தின்பது அவருக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துள்ளது. இதற்கிடையில் ஜெயபாலின் வீட்டுக்கு அருகில் பச்சை கிளி ஒன்று வந்துள்ளது. அந்த பச்சை கிளியை கண்ட ஜெயபால் அதன் அழகிய குரலில் தன்னை மறந்து அதற்கு தானியங்களை உணவாக வழங்கி மகிழ்ந்துள்ளார். அப்போது ஜெயபாலின் ஈகை குணத்தை அறிந்த பறவைகள் நாளுக்கு நாள் அங்கு வருவதை அதிகரித்து வந்துள்ளது. அதன் நீட்சியாக தற்போது 200க்கும் மேற்பட்ட பச்சை கிளிகள் அங்கு வந்து உணவு உண்டு செல்கின்றன. மேலும் பச்சை கிளிகள் மட்டுமின்றி 10க்கும் மேற்பட்ட மயில்கள், பல்வேறு புறா இனங்களும், அணில்களும், செல்ல பிராணிகளுக்கும் ஜெயபால் உணவளித்து வருகிறார். வெறும் தட்டு ரிக்ஷா ஓட்டும் தொழிலை செய்து வரும் ஜெயபாலுக்கு நாள் ஒன்றுக்கு 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது. ஆனால் அந்த பணத்தில் 250 ரூபாய் அளவில் பறவைகளுக்கு தேவையான கம்பு, அரிசி, பழங்கள், அது மட்டுமின்றி பிற தானியங்களை விலைக்கு வாங்கி உணவளித்து வருகிறார். இந்த நிலையில் இதுகுறித்து கூலி தொழிலாளி ஜெயபால் பேசும்போது, காலை எழுந்ததும் முதல் வேளையே பறவைகளுக்கு தீனி வைப்பதுதான். சொற்ப வருமானம் என்றாலும் கூட இந்த பறவைகளுக்கு உணவளிப்பது மனதில் உள்ள அனைத்து கவலைகளையும் மறந்து ஒருவித நிம்மதி கிடைக்கிறது. இந்த செயலை உயிர் உள்ளவரை தொடர்ந்து செய்வேன் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தற்போது கடந்த 4 ஆண்டுகளாக கூலி தொழிலாளி ஜெயபாலின் இத்தகைய சேவை மனப்பான்மையை அவரது குடும்பம் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர். என் பேர் ஜெயபால். நான் கூலி வேலை தட்டு வண்டி ஓட்டுறேன். என் மனைவி இறந்து 4 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. 4 வருஷம் ஆச்சு. எனக்கு அந்த பிரிவு தாங்க முடியாமல் அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு வச்சேன். அதுலேருந்து அனைத்து பறவைகளும் வச்சுக்கிட்டே இருந்தால் அனைத்து பறவைகளும் நிறையா வந்துச்சு. அப்படிங்கிறப்ப கம்பு, ஏதோ நான் சம்பாதிக்கிறதுல கம்பு, சோளம், அரிசி, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிராணி நாய்களுக்கு எல்லாருக்கும் டெய்லி என்னால் முடிஞ்ச அளவு செய்யன்ற அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது. அதனால் இந்த இதை நான் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான்
அதனால் ஏதோ எனக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது. அன்றைக்கி என்ன பொழப்புக்கு போனோம்னா எனக்கும் நல்லா பொழப்பு இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் சிறிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கம்பு, சோளம், அரிசி அனைத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.